கைதிகளை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இது ஞானஸ்தானம். ஒரு சின்ன சப்பாத்தி ஒரு கிண்ணியில் தண்ணியில் நனைச்சி வாயில் வச்சு அவனை கிறிஸ்டினாக மாற்றி அனுப்பிச்சிடுவாங்க. அந்த ஞானஸ்தானம் பண்ண இந்த செம்பு தண்ணி இருக்கு இல்லையா, அந்த புனித சப்பாத்தி அந்த தண்ணீரில் நனைக்கும் பொழுது அது ஜெயில் கைதியை சாப்பிட வச்சுட்டு அனுப்பிச்ச உடனே அந்த தண்ணி கீழே கொட்டுறப்போ அந்த தண்ணி கீழே போய் லீக் ஆகி அந்த எந்த செடி வேகமாக வளர்ந்ததோ அந்த செடி மேலே போய் விழுந்து செடி. அப்போது எதற்காக லேப்லேருந்து ரிப்போர்ட் வந்து சொல்கிறான், செடிகளுக்கும் கேட்கும் ஞானம் இருக்கிறது, செடிகளோடு பேசும் பழக்கம் வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு டிஎன்ஏ ஒரு ரிப்போர்ட். எதுக்காக சொல்கிறேன்னா, கேள்வி ஞானம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். கேள்வி ஞானம் இல்லாவிட்டால் இப்போ கண் இல்லைன்னா கூட வாழலாம், காது இல்லைன்னு சொல்லிங்க உங்களுக்கு மரணம் பற்றி ஒரு வரி தெரிஞ்சாகணும். எப்போ உங்களுக்கு ஹியரிங் சென்ஸ் கம்மியாகுதோ, கேள்வி ஞானம் யோசிக்கிறது விடுங்க, வாழ்வியல் ஆதாரத்தை நான் இதே சொல்கிறேன். நான் காது கொஞ்சம் மந்தமாகுது அப்படின்னு சொன்னால் ஜீவன் முடிய போகுதுன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு அனாட்டமி தெரியும். எப்போ ஜீவன் இறக்கும்போது சுத்தமாக போயிடும். ஆனால் திருக்குறளில் சொல்லக்கூடிய 42வது அதிகாரத்தில் ஒவ்வொரு செய்யுளும் ஒவ்வொரு கீதை மாதிரி, ஒவ்வொரு குறளும் ஒவ்வொரு பைபிள் மாதிரி, எல்லா குறளுமே ஒவ்வொரு அதிகாரம் வச்சுருந்தாலும் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க இல்லையா 10 கமாண்ட்மெண்ட்ஸ், 42வது ஹீரிங் மட்டும் இருந்தாலே போதும், படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. செல்வத்தில் பெருஞ்செல்வம் நமக்கு செவிச்செல்வம். அடுத்தது செவிக்கு உணவில்லாத போது தான் சிறிது நம்ம தொப்பைக்கும் கொடுக்கணும். அடுத்தது செவி உணர்வி கேள்வி உடையார், அவி உணர்வை ஆன்றோடு ஒப்பர் இல்லையா. அப்போ தான் ஆன்றோருங்கிற இடத்துக்கு அவன் போகிறான். படித்தவன் போகல, பார்லிமெண்ட்டில் ஃபைட் பண்ணிக்கிறவன் போகல, இது இங்கே இது பண்ணுறவன் மட்டும்தான் போகிறான், காது வழியாக கேட்டவன் மட்டும்தான். எனைத்தானாயினும் எனை தான் ஆயினும் நல்லவை கேட்க, நல்லவை படிக்கன்னு சொல்ல, நல்லவை கேட்க, நல்லதை மட்டும் கேளுங்கிறான். மீண்டும் பிழை துணர்த்தும் சொற்கள், பிழை துணர்த்தும் சொற்கள் பேதமை சொல்லி இளைத்தூங்க தீண்டிய கேள்வியாமே. வழுக்கிற இடத்துல போகிற பண்ணி வழுக்கு தான் செய்யும். ஊன்றுகோல் வச்சுக்க, வழுக்குமான்னு பார்க்கலாம். இது ஒரு 42வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறள். சில நேரங்களில் சில சொற்கள் வந்து கசக்கும், ஆனால் அதே கசப்பு வயது ஆக ஆக, தோழி பாரதி பாஸ்கர் சொல்கிற மாதிரி 30 வயசில் அம்மாக்கிட்ட, மா எப்படிப்பா இந்த ஆள், எப்படிமா இந்த ஆள் கூட வாழ்கிற. ஆனால் அவனுக்கு குழந்தை பிறந்து அது வளர்ந்த உடனே 60, இவனுக்கு 50 ஆகிறப்போ, அப்பா பரவாயில்ல இல்லையா, ஹார்ட் ஒர்க்கரு. 60 ஆகிறப்போ அப்பா கிரேட்மா அப்படின்னு எப்போ ஃபீல் பண்ணுறானோ, ரிவர்சல் தியரி அதுக்கு பேர். பின்னுணர் தத்துவம் அத்தனையுமே திருக்குறள் சொல்லிக் கொடுக்கும் பாடங்கள். நான் எனக்கே பார்த்துங்களேன், ஒரு 55க்கு மேலே தான் நான் திருக்குறளே படித்தோம். உண்மையை சொல்கிறதில் என்ன தவறு? இந்த இவங்கள மாதிரி ஸ்கூலில் இருந்தப்போ திருக்குறள் மனப்பாட பகுதியில் 10ல் 4ஓ 2ஓ தெரியும், அவ்வளோதான். ஆனால் திருக்குறள் இன்றைக்கி நான் ஒரு பொழிப்புரையை எழுதி வச்சுருக்கேன், கம்ப்ளீட் படிச்சுட்டு. உலகமயமாக்கல்ங்கிற மாதிரி இந்த இவருக்கு தெரியும், எல்லா உலகம் பூரா திருக்குறள் நான் எழுதின பொழிப்புரை சின்ன சின்ன ஹைலைட்ஸ் மாதிரி போட்டு கம்ப்ளீட்டாக அனுப்பிச்சிருங்க. இந்த நிகழ்வில் உங்களோடு கலந்துக்கிட்டதுக்கும், மேடம் பேசுகிறப்போ அந்த தமிழ், அந்த தொல்காப்பிய சிறப்பு பேசுகிறப்போ, நம்ம சகோதரி சித்ரா பாரதியார் யூனிவர்சிட்டி அவங்க சொல்லுவாங்களே, அரைக்க அரைக்க மணக்கும் சந்தனம் மாதிரி இருந்தது. அவங்களுக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள், மகிழ்ச்சிகள். அருமை, ரொம்ப அழகாக அற்புதமாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்தார். நல்லதை
கேளுன்னு சொன்னாங்க, நல்லதை படின்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு விளக்கத்தையும் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையும் மறுக்கவே முடியாது, அத்தனையும் உண்மை தான். கல்வி ஞானத்தோட அந்த கேள்வி ஞானம் இருக்குது. அந்த கல்வி ஞானம் அதை சொல்லுவாங்க, அதிகமாக படித்தவங்கூடையும் அதிகமாக குடிச்சவங்கூடி பேசக்கூடாது, நம்மளை பைத்தியம் ஆக்கிடுவோம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதிகமாக பைத்தியம் ஒரு மாதிரி ஆயிரும் அதிகமாக படித்தாலே. அந்த கேள்வி ஞானம் இருக்குது பாருங்கள், அது என்றைக்கு நிறைகுடம் தழும்பாத இருக்கும். ஒரு படித்த ஒரு மாணவன், ஒரு வாலிபன் வைங்களேன், ஒரு 25 வயது இருக்கும். அவன் ஒரு கிராமப்புறத்துக்கு செல்கிறான். அப்படி செல்லும் பொழுது அந்த கிராமத்தின் முனைப்பிலே ஒரு குடிசை இருக்கிறது. அந்த குடிசையின் முன்னால் ஒரு களம்னு சொல்வார்கள், வாசல். அந்த வாசலிலே செக்கு மாடு ஒன்று சுற்றி கொண்டு இருக்கிறது. செக்கு பூட்டி 2 மாடு சுற்றி கொண்டு இருக்கிறது. அந்த மாட்டை ஓட்டுவதற்கு ஒருத்தரும் இல்லை. இவன் பார்க்கிறான், என்னது செக்கு மாடு தனியாக சுற்றிட்டு இருக்கே, அந்த மாட்டு ஓட்டுறவன் யாரும் இல்லையே, பக்கத்தில் குடிசை இருக்குது, ஒரு குடிசையில் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி குடிசைக்குள்ளே போய் பார்க்குறான். அங்கே பார்க்கும்போது ஒருத்தர் வந்து அந்த செக்கிலிருந்து வடித்து எண்ணெயை வடிகட்டி கொண்டு உட்காந்துருக்கிறார். ஐயா, எண்ணெயை எப்படி இருக்கிறீங்க, வெளியே மாடு ஓடிட்டு இருக்குது, நீங்கள் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறீங்க, மாடு நின்று என்ன செய்வீங்க? உடனே, தம்பி நீங்கள் யார், எதுக்காக வந்திருக்கீங்க? நான் எம்ஏ படித்தவன், இந்த ஸ்கூலுக்கு வாத்தியாராக வந்திருக்கேன். வரும்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன், உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். ஏன் இப்படி இருக்கிறீங்க, இப்படியெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, நல்லது தான், நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கும் தெரியும். அந்த மாட்டு கழுத்து 2 மாட்டு கழுத்துலையும் 2 மணி கட்டி தொங்க போட்டுக்கிறேன். அந்த மாடு நடந்துகிட்டே இருந்ததுன்னா மணி சத்தம் கேட்கும். அப்போ மணி சத்தம் கேட்குதுன்னா மாடு ஓடிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். மாடு ஒரே இடத்துல நின்றுச்சுன்னா மணி சத்தம் நின்று போகும். ஓ, மாடு நின்றுச்சு போடுன்னு சொல்லிட்டு நான் வெளியே போய் மாட்டை ஓட்டிவிட்டு மறுபடியும் இங்கே வந்துடுவேன். உடனே எம்ஏ படித்தவன் ஒரு மாதிரி மேலங்களையும் பார்க்குறான். எங்கிட்டியாவா, நான் எம்ஏ படித்தவன். ஒன்றும் வேண்டாம் ஐயா, அந்த மாடு ஒரே இடத்துல நின்று தலையாட்டினா கூட மணி சத்தம் கேட்கும்ல, அப்போ என்ன செய்வேன்? உடனே இவன் திரும்பி பார்க்குறான், மேலே இலையும் பார்த்துட்டு, இதுக்கு தான் எங்கள் ஊர் எறும்பு மாட்டில் எம்ஏ படிக்க வைக்கிறதில்ல. அந்த கேள்வி ஞானத்துக்கிட்டே அந்த கல்வி ஞானம் கொஞ்சம் அடிபட்டு போச்சு, தலையை தவந்து போச்சு. ஆக கேள்வி ஞானத்துக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்து, கல்வி ஞானத்துக்கு ஒரு கேள்வியோட இந்த நிகழ்ச்சியை அடுத்த அந்த கல்வியே என்ற அணியினுடைய பேச்சாளர், அற்புத பேச்சாளர், ஆசிரியர், வரலாற்று ஆசிரியர், முதல்வராக பள்ளிகளை பணியாற்றி நிறைவு செய்தவர், ஒரு மருத்துவர், இலவசமாக மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார். அருமையான பேச்சுக்கு சொந்தக்காரர், கவிஞர், எழுத்தாளர், இத்தனை சொந்தக்காரர் அவர்கள். இப்பொழுது அறிவுடைமைக்கு பெரிதும் துணை நிற்பது கல்வியே என்ற வாதத்தை தன்னை எடுத்து வைக்கிறார். வாங்கம்மா, இந்தாங்க. இந்த தொல்காப்பிய இலக்கிய பேரவைக்கு சொந்தக்காரரான நமது தலைவர் காளியப்பண்ணன் அவர்களுக்கும், ஆன்றோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், நடுவரையா அவர்களுக்கும், என்னோடு விவாதிக்க வந்துள்ள எனது அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எனது உரையை நான் தொடங்குகிறேன். ஐயா நாட்டாமக்காரரே, சற்று பொறுத்துக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னீங்க கேள்வி ஞானம் சிறந்தது என்றீங்க. அவங்க சொன்னீங்க, அதுக்குரிய சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு கலைமாமணி விருது பெற்று இந்த மேடையில் அமர்வதற்கு காரணம் தங்களது கேள்வி ஞானமா அல்லது கல்வி ஞானமா? முதலில் கல்வி, அப்புறம் கேள்வி. முதல் கல்வி, அப்புறம் கேள்வி. பொய் சொல்லக்கூடாது யாருமே. இவர் இந்த இடத்துல வந்து இன்னைக்கு அமர்றதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கல்வி ஞானம் இருந்ததுனால தான் இந்த இடத்துல அமர்ந்திருக்காரு. இன்னைக்கு அவர் ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு நடுவராக நாட்டாமையாக உட்காந்துருக்காரு. அதே போல் எதிரணியில் பேசுனாங்க அண்ணா, அவர் வந்து ஒரு நீதிபதியாக இருக்கலாம். அவர் கேள்வி ஞானத்தால் இன்னைக்கு நீதிபதி ஆனாரா, கல்வி ஞானத்தால் ஆனாரா? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லணும், பார்க்கணும். ஏன்னு கேட்டால், கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. இந்த கல்வி செல்வமானது எப்போ நமக்கு துணை செய்யுது கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு துணை செய்யுது. கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தகான்னு நமது ஐயா வள்ளுவர் கூறிட்டாரு. எப்போ அதுக்கு நமக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்கிறாரு? உன் வாழ்நாள் பூரா நீ கல்வி கற்றுக்கொண்டே இரு. அப்போ தான் உனக்கு என்ன செய்ய, உன்னுடைய கல்வி அற்றம் காக்கும் கருவி. உன்னுடைய வாழ்க்கை துளிர் விட்டு பிரகாசமாக ஒளி பெற்று விளங்க வேண்டுமானால் உனக்கு கல்விக்கு வயதில்லை, கல்விக்கு எல்லை இல்லை, கல்விக்கு கரை இல்லை. அதை நீ கற்றுக்கொண்டே இருன்னு சொல்கிறாரு.
நீ கேட்டுக்கொண்டே இருன்னு சொல்கிறாங்களா? எங்கேயாவது சொல்லியிருக்காரா? இல்லை. கல்வி இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ஒரு மனிதர் நமக்கு கல்வி கற்றவங்களுக்கு யாதேனும் ஊறாமல் நாடாமல் சாந்துணையும். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் அவரோட சொந்த ஊர். கற்றவர்களுக்கு அவர்கள் செல்லும் இடமெல்லாம் உறவினர்கள். ஆனால் கேட்டவர்களுக்கு அவர்கள் செல்லும் இடமெல்லாம் சொந்த ஊர், சொந்த இடம், உறவுகள் என்று சொல்லப்படுகிறதா? இல்லை. அப்போது பார்த்திங்கன்னா இந்த கல்வி நம்ம ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்து கற்றார் அனைத்திலார் பாடு. கல்லாதவங்க எவ்வளவுதான் உயர்ந்த குடியில் பிறந்தா கூட அவர் உயர்குடியில் பிறந்ததாக அவரை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் கற்று சிறந்த ஒரு ஞானி தாழ்ந்த குலத்தில் பிறந்தா கூட இன்னைக்கு சரித்திரம் படைக்கும், சரித்திரம் பேசக்கூடிய அளவுக்கு நமது அம்பேத்கர் இன்னைக்கு உயர்ந்து நின்று நமது இந்த இந்திய சட்ட புத்தகத்தை வகுத்து கொடுத்து இன்னைக்கு நிரந்தரமான ஒரு அங்கத்தினராக நமது மனதிலும் அரசியலிலும் இருக்கிறார் என்றால் அதுக்கு காரணம் கேள்வி ஞானம் மட்டும் இல்லை, அவர்கிட்ட இருந்த கல்வி ஞானம்தான். அப்போ இந்த கல்வி ஞானம்ங்கிறது நமக்கு அளவில்லாதது. கற்கிலனம் ஆயினும் கேட்க கொற்கத்தின் 3ஆம் துணைன்னு எப்போ சொல்கிறாரு? அவன் நீ கல்வி கல்லாட்டியும் பரவாயில்ல, அந்த நீ கேட்கலாம். எப்போ அந்த கேள்வி ஞானம் உனக்கு எப்போ உதவி செய்யும் தெரியுமா? நீ வயதான காலத்தில் ஒரு ஊன்றுகோல் ஊண்டி கொண்டு போறிய அப்போ தான், அது மாதிரி தான் உனக்கு அந்த கேள்வி ஞானம். அதனால் நீ இந்த காலத்தில் இப்போதைக்கு உன்னுடைய கல்வியை நீ சிறப்பட கற்றுக்கோ. அப்போ தான் உனக்கு என்ன செய்ய முடியும்? நீ வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறாரு. இன்னும் நம்ம வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. ஒருமையில் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து. நீ இந்த ஒரு பிறவியில் நீ கற்ற கல்வியானது உன்னை 7 பிறவியிலும் உன்னை பாதுகாவலாக இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன ஒரு அற்புதமானது. அப்போ இந்த கல்வியை நாம் தினமும் கல்வியை நாடி தேடி ஓடி ரசித்து ருசித்து புசித்து கற்க வேண்டும். நான் இந்த இடத்தில் இன்றைக்கு ஒரு அடையாளமாக நிற்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என்னோட கேள்வி ஞானம் இல்லை. நான் இந்த இடத்துல இன்னைக்கு இத்தனை பேர் என்னை புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டால், நான் தமிழ் வரலாறு படித்தேன், தமிழ் படித்தேன், மருத்துவம் படித்தேன், இலக்கியம் படித்தேன், ஒரு பேராசிரியராக இருந்தேன். இத்தனைக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னோட கல்வி ஞானம் தான், என்னோட கேள்வி ஞானம் இல்லை. அப்போ இந்த கல்விங்கிறது அழிவில்லாத செல்வம். வெந்தணல் வேகாது, அள்ள அள்ள குறையாது, கள்ளரால் திருடு கொண்டு போக முடியாது. அப்படிப்பட்ட சிறப்பான இந்த கல்வியை நாம் என்ன செய்யணும்? தேட வேண்டும். கேள்வி ஞானம்ங்கிறது நமக்கு ஒரு அளவுக்கு கல்லாமல் இருக்கிறவங்க கேட்டு பெறக்கூடிய ஞானம்தான் அந்த கேள்வி ஞானம். ஆனால் கற்றவர்களுக்கு எல்லா இடமுமே சிறப்பு தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு குறள் வள்ளுவர் சொல்லியிருக்கார் பாருங்க. கண்ணுடையார் என்றார் கற்றோர் முகத்தோடு புண்ணுடையார் கல்லாதவர். கல்லாதவங்களை யாருக்கு சொல்லி? அவருடைய கண்கள் இருந்து கூட அதில் பிரயோஜனம் இல்லை. கல்லாமல் வெறும் கேள்வி மட்டும் கேட்டுட்டு இருந்தால் உனக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த முகத்தில் இருக்கிற கண்ணே ஒளி இல்லாத கண்ணு புண்ணுக்கு சமம் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம தொல்காப்பியரும் இதைத்தான் நிறைய இடத்துல நமக்கு சொல்லியிருக்காரு. இப்படி பார்க்கும்போது நமக்கு நம்ம 5 அறிவு எல்லா உலகத்தில் இருக்கிற மரம் செடி கொடி மிருகங்கள் அத்தனைக்கும் 5 அறிவு மட்டும்தான் இருக்குது. ஆனால் யாருக்கு மட்டும்தான் 6 அறிவு கடவுள் வச்சுருக்கான்னா மனிதனுக்கு தான். அந்த 6ஆம் அறிவு நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிந்திக்க சிந்திக்க அந்த சிந்தனை எதில் கிடைக்குது? கல்வியால் மட்டும்தான் கிடைக்குது. அப்போ கல்வி என்பது தான் நமக்கு அறிவுடைமைக்கு பெரிதும் துணை நிற்கிறது என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இங்கே தட்டத்துக்கு டைம் கொடுக்காம ஒருவேளை அப்படி இருக்குமோ, பேச்சில் மெய் மறந்து கூட தட்டம் மறந்துட்டணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப அருமையாக தன்னுடைய ஆசிரியர் பணியில் எப்படி தன்னுடைய பணி சிறப்பாக செஞ்சாங்களோ அது மாதிரி ரொம்ப அழகாக கல்வியை பற்றினுடைய கல்வி தான் அவங்க இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம். ஒவ்வொருவரும் நான் கூட கலைமாமணி வாங்கினதுக்கு எனக்கு இலக்கிய சொற்பொழிவுக்காக தான் கலைமாமணி விருது கொடுத்திருக்கார்கள். அதற்காகத்தான் கொடுத்தார்கள். கல்வியினால் தான் வந்த, கல்வியினால் மட்டும் இல்லை, கேள்வியினால் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்ததை அதை கேட்டு நான் புத்தகத்தை படித்து அதை
பிரகாரம் வந்தது தான் எனக்கு அந்த கலைமாமணி விருது. சரி, இப்பொழுது கல்வியை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். நான் பட்ட ஒரு பட்டறிவு சொல்கிறேன். ஒரு 50 ஆண்டுகள் இருக்கும். அதற்கு முன்பு ஒரு நூல் நான் படித்தேன். கல்வி ஒரு நூல் படித்தேன். அதில் ஒரு சின்ன மருத்துவம் எழுதியிருந்தது. மருத்துவம் சொன்னதால் மருத்துவம் எழுதியிருந்தது. அதில் என்ன எழுதியிருக்குன்னு சொன்னால், ஒரு வயதான அம்மா துணி தைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குழந்தை வந்து கை மேல் விழுந்ததாக அந்த துணி கண்ணில் குத்தி விட்டது. பாதி ஊசி கண்ணுக்குள் போய்விட்டது. 50-60 புத்தகம் எழுதும்போது 100 வருடத்துக்கு முன்னே, நான் படித்தது 50 வருடத்துக்கு முன்னால். அப்பொழுது அந்த மருத்துவ வசதியெல்லாம் அவ்வளவு அதிகமாக இல்லை. அப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லாம் அழுது கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு பழுத்த பழம், ஒரு சிவனடியார் போர் ஒருத்தர் வருகிறார். ஒரு சித்தன் எடுத்து வைத்துக் கொள்ளுங்களேன். வருகிறார். வந்தவுடனே கவலைப்படாதீங்க, இந்த ஊசி எடுத்துடலான்ட்டு. எப்படி எடுத்து போகிறீங்க அப்படின்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு, இந்த வீடு கூட சீமார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தென்னை மரத்து ஈக்குமாரெலாம் பற்றி ஒரு புடி கட்டியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, வீடு கூட சீமார், இந்த வாசல் கூட சீமார், அதை கீழே வச்சு அந்த அம்மாவை அந்த புடி மேலே தலையை வச்சுட்டாங்க, படுக்க வச்சிட்டார். அந்த ஊசி ஓட்டையில் ஒரு சின்ன நரம்பு கட்டி மேலே விட்டதை கட்டிட்டார். இவர் நல்ல இழுத்து கட்டிட்டார். அந்த அம்மா வழியில் அப்படியே துடிச்சிட்ருக்கு. என்ன பண்ண, ஒரு பாட்டு பாடிட்டு அந்த அம்மாவுக்கு வலி கூடாதுன்னு பாட்டு பாடிட்டு என்ன பண்ணுறாரு, தலைக்கு கீழே அந்த புடி அந்த வாசக்கூட சீமா இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு